வணக்கம். தூவானம் இன்றும் உங்களை சந்திக்கிறது. காட்சிப்படுத்தலோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு களம் அமைத்து தரும் சந்தோஷத்தோடு. சரி, முதலில் வழமை போல் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்வது மொழி நடனம் பார்ப்பதற்கு. என் புத்தக எலிமாறி கால்வயிற்று கஞ்சிக்கும் கவிதை இப்போ காசு தரும் காரணத்தால் சீட்டு போட்டு நூல் அடுக்க அலுமாரி வாங்கி தந்தால் நூல் ஊசி தையலென வாழும் இல்லால். கால்வயிற்று கஞ்சிக்கும் கவிதை இப்போ காசு தரும் காரணத்தால் சீட்டு போட்டு நூல் அடுக்க அலுமாரி வாங்கி தந்தால் நூல் ஊசி தையலென வாழும் இல்லால். ஓர் நாள் இரவு அழுஞ்சத்தம் அலுமாரிக்குள் நான் எழுந்து ஓடிப்போய் பார்த்தபோது தாழ்தாளாய் கவிஞர்கள் தாறுமாறாய் தடியெடுத்து அடிப்பதற்குள் எலி ஓடிற்று. பாரதியார் குற்றுயிராய் கண்ணதாசன் பரிதாபம் மாங்கனியின் அட்டை மிச்சம். பாரதிதாசன் ஔவையாரும் யாரும் பாக்கியில்லை எல்லோரும் பாதி பாதி. பாரதியார் குற்றுயிராய் கண்ணதாசன் பரிதாபம் மாங்கனியின் அட்டை மிச்சம். பாரதிதாசன் ஔவையாரும் யாரும் பாக்கியில்லை எல்லோரும் பாதி பாதி. யார் அதிகம் பாதிக்கப்பட்டார் என்று அலுமாரி நூல் யாவும் ஆராய்ந்தேன் நான். யார் அதிகம் பாதிக்கப்பட்டார் என்று அலுமாரி நூல் யாவும் ஆராய்ந்தேன் நான். பேர் அதிகம் பிரபல்யம் ஆனோரெல்லாம் பொல்லாத எலிப்பல்லுக்கு இரையாய் போனார். கவிதை போல் அவருக்கே விளங்குகின்ற கிறுக்கல்கள் விடுகதைகள் அலுமாரிக்குள் பவித்திரமாய் அவரை போல் பலர் இருந்தார். கவிதை போல் அவருக்கே விளங்குகின்ற கிறுக்கல்கள் விடுகதைகள் அலுமாரிக்குள் பவித்திரமாய் அவரை போல் பலர் இருந்தார். பல வருஷமாய் நானும் பாதுகாத்தோர் கவிஞர்தாம். 18 முறை வாசித்தும் கலகத்தமிழ் அகராதி அதிலே கூட அவர் சொல்லுக்கு அர்த்தமில்லை அழுதே விட்டேன் அழி முட்டாள் என்று எலி நினைத்திருக்கும். படிப்பதற்கு மிக சிரமப்பட்ட நூட்கள் பாதி வரி கப்பால் நான் போனேன் இல்லை. எலி கடிப்பதற்கும் விரும்பாத காரணத்தை கண்டுகொண்டேன். கவிதைகள் ருசி குறைவு. அடிவயிற்றில் கட்டி வரும் ஐயோ வேண்டாம் அதை கடித்தால் தீராத நோய் இருக்கும். அடிவயிற்றில் கட்டி வரும் ஐயோ வேண்டாம் அதை கடித்தால் தீராத நோய் இருக்கும். கடினம் அவை பல்லுடையும் என பயந்தே கடிக்காமல் எலி ஓடிப்போய். சிந்தனைகள், எண்ணக்கருக்களின் வெளிப்பாடுகள் எல்லாமே மொழியாக எழுத்தாக வெளிப்படுபவை. இப்படி வெளிப்படுத்துபவர்கள் ஆக்க இலக்கிய கர்த்தாக்களாக, படைப்பாளிகளாக, கலைஞர்களாக நமக்கு அறிமுகமாகிறார்கள். அவர்களை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவர்கள் மூத்தவர்களாக, அனுபவத்தில் முதிர்ந்தவர்களாக மட்டுமல்ல, இளையவர்களாகவும், ஏன் இளையவர்களும் கூட அனுபவத்தில் முதிர்ந்தவர்களாக நாங்கள் கண்டிருக்கிறோம். உரையாடல்களின் போது, அவர்களுடைய ஆளுமையின் வெளிப்பாடுகளின் போது அத்தகையவர்களைத்தான் நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இன்றும் ஒரு ஆளுமையை, இளைய ஆளுமையை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். அவரை அறிமுகப்படுத்துவதற்கு முன் இன்னும் ஒரு படைப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த சந்தர்ப்பம் இதற்கு பொருத்தமாக இருக்கும். கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழா 2016 சிறப்பு மலர் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் பணிப்பாளர் சிவப்பிரியா அவர்கள் எங்களுக்கு இதனை அனுப்பி வைத்திருக்கிறார். இதற்கு உள்ளே நாங்கள் கொஞ்சம் புரட்டி பார்த்தால், ஈழத்தமிழர் இசை மரபில் கிழக்கு மாகாணத்திற்கான இசையின் தனித்துவங்கள், தேனா பிரதீபன் அவர்களுடைய கட்டுரை, தமிழியல் ஆய்வில் கிழக்கிழங்கையின் பங்களிப்பு, கலைகள் கைவினைகள், செல்வி எம்ஏ நூருல் அஸ்மா, இப்படி அற்புதமான கட்டுரைகள் மற்றும் சிறந்த இலக்கிய நூல் தேர்வுக்கான நடுவர்களையும் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அடுத்த பக்கங்களை புரட்டினால், இளங்கலைஞர் பாராட்டு ஜனாப் ஜமால்தீன் வஹாப்தீன், இளங்கலைஞர் பாராட்டு திரு பத்மநாப சர்மா திவ்யரூப சர்மா, இளங்கலைஞர் பாராட்டு ஜனாப் சம்சுதீன் ஜனூஸ்,
டாக்டர் அருமைநாதன் சதீஷ்குமார் என்று இளங்கலைஞர்கள் பாராட்டு பெற்ற இளங்கலைஞர்கள் பற்றிய விவரம் அவர்களுடைய புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. இப்படி கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழா சிறப்பு மலர் பற்றி நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி. சரி, இப்போது நாங்கள் எங்களுடைய அதிதியை சந்திக்க போகிறோம். எங்களுடைய அதிதி ராகலை தயானி. வணக்கம் தயானி. வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அக்கினியாய் வெளியே வா என்கின்ற கவிதை தொகுப்போடு தயானி எங்களை சந்தித்திருக்கிறார். ஒரு அக்கினி குஞ்சாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியை நாங்கள் தெரிவித்து கொண்டு, தயானி, முதல் தடவையாக நீங்கள் ஒரு தொலைக்காட்சியிலே எங்களை சந்திக்கிறீர்கள். எனவே உங்களுடைய கல்வி சார்ந்த விடயங்கள் பற்றி பேசிவிட்டு நாங்கள் உங்களுடைய படைப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கிறோம். சொல்லுங்கள், நீங்கள் ஆரம்ப கல்வியை எங்கே கற்றீர்கள்? நீங்கள் கலைமானி, அதாவது BA MA என்று 2 பட்டங்களை பெற்றிருக்கிறீர்கள். இதற்கு ஆரம்பமாக இருந்தது உங்களுடைய ஆரம்ப பாடசாலை. எனவே அதை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் பிறப்பிடம் பற்றியெல்லாம் சொல்லுங்கள். நான் ஆரம்ப கால கற்கையை பதுளை கணவரல தமிழ் வித்தியாலயத்தில் கற்றேன். பிறகு 9ஆம் ஆண்டு வரையே அப்பாடசாலையில் இருந்ததன் காரணமாக தரம் 10ற்கு பதுளை கவுனகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் எனது கல்வியினை மேற்கொண்டேன். அடுத்ததாக ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்துக்கு, அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் எங்களுடைய குடும்ப இடப்பெயர்வு காரணமாக நுவரெலியா மாவட்டத்துக்கு வந்தோம். அதன் காரணமாக எனது சாதாரண தரம் மற்றும் உயர்தர கல்வியினை ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்தில் கற்றேன். அப்படியானால் தயானியை ராகல தமிழ் மகா வித்தியாலயம் தான் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பியிருக்கிறது. உயர்தரத்தை ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்திலே கற்ற போது உங்களுக்கு கிடைத்த இந்த இலக்கியம் சம்பந்தமான ஆர்வம் அல்லது இலக்கியத்திலே பங்கு கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன மாதிரி அமைந்தது? உண்மையில் எனது இலக்கியம் தொடர்பான பயணம் ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்தை விட எனது சிறிய வயதிலே தொடங்கிவிட்டது என்றுதான் கூறலாம். குறிப்பாக நான் தரம் 3, தரம் 4, தரம் 5 படிக்கின்ற காலத்திலே வாசிப்பது எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விடயமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே வாசிப்பின் மீது நேசம் கொண்டவளாக இருந்ததன் காரணமாக இயல்பாகவே நான் வாசிக்க தொடங்கினேன். வாசித்ததோடு மாத்திரம் நின்று விடாமல் வாசிப்பிலிருந்து வாசித்த விடயத்தை போல நாமும் ஏன் படைக்கக்கூடாது என்ற ஆர்வம் எனது சிறு வயதிலிருந்தே ஏற்பட்டது. அதன் விளைவாக சிறு வயதிலிருந்தே நான் கவிதைகள் எழுத தொடங்கிவிட்டேன். அதன் பிற்பட்ட காலத்தில் பாடசாலையில் தமிழ் மொழி தின போட்டிகளின் போது ஆசிரியர்கள் என்னை தெரிவு செய்வார்கள். ஆனால் ஏன் என்னை தெரிவு செய்தார்கள் என்ற கேள்விக்கு அப்போது என்னிடம் விடை இருக்காது. ஆனாலும் ஆசிரியர்கள் என்னை தெரிவு செய்தார்களே என்ற எண்ணத்தின் காரணமாக கட்டாயம் ஆசிரியர்கள் என்னை தெரிவு செய்ததன் காரணமாக சான்றிதழை பெற வேண்டும் என்று எண்ணுவேன். அதன் அடிப்படையில் பாடசாலை காலங்களில் ஏற்பட்ட போட்டிகள் மற்றும் தமிழ்மொழி, முக்கியமாக தமிழ் மொழித்தின போட்டி, சாகித்திய விழா போன்றவைதான் என் இலக்கிய ரீதியான பயணத்துக்கு மிகவும் உந்துதலாக இருந்தது என்று கூறுவேன். நிச்சயமாக ஆசிரியர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் இவரால் முடியும் என்று, எனவே தெரிவு செய்திருக்கிறார்கள். சரி, உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளலாமா? பகிர்ந்து கட்டாயம். நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் அரசறிவியல் இளங்கலைமானி பட்டத்தினை பூர்த்தி செய்துவிட்டு தற்போது முதுமானி பட்டத்தினை பூர்த்தி செய்யும் தருவாயில் உள்ளேன். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் எனது ஆசிரியர்கள் என்னை தமிழ் மொழியினை சிறப்பு பாடமாக எடுக்குமாறு கூறினார்கள். ஆனால் என்ன ஒரு காரணமோ இடையில் இரண்டாம் ஆண்டு பகுதிகளில் நான் அரசறிவியலைத்தான் சிறப்பு பாடமாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் குடிகொண்டு விட்டது. இது தொடர்பாக ஆசிரியர்களிடம் ஆலோசனை கேட்ட போதும் நீங்கள் தமிழை சிறப்பு பாடமாக எடுங்கள் என்று கூறினார்கள். ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு உந்துதல், கட்டாயமாக நான் அரசறிவியலை தான் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் குடிகொண்டது. ஆனால் அதிலும் சாத்தியப்பாடுகள் அல்லது என் இலக்கிய வளர்ச்சியில் ஒருபோதும் அரசறிவியல் இடைஞ்சலாக இருந்ததே இல்லை என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். முதுமானி அநேகமானவர்கள் இப்போ இளங்கலைமானி, அதாவது BA படித்ததோடு போதும் என்று நின்று விடுவார்கள் நம்மை பொறுத்தவரை. ஆனால் நீங்கள் முதுமானிக்கும், அதாவது MAயும் படிக்க வேண்டும் என்று இப்போது பூர்த்தி செய்யும் தருவாயில் இருக்கிறீர்கள். இது பற்றியே சொல்லுங்கள். இது பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதற்கு முக்கியமான ஒரு நபர் தான் காரணமாக இருந்தார் என்று இவ்விடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் பாடநெறியில் கலாநிதியாக இருக்கும் S. பாஸ்கரன் அவர்கள்தான் அதிகமாக எனது இலக்கிய
வாழ்க்கையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எப்போதும் பின்னணியில் இருந்து கற்க வேண்டும் என்ற உந்துதலை அடிக்கடி தந்து கொண்டிருப்பார். அவர்தான் நீங்கள் இளங்கலைமானியோடு பூர்த்தியாகிவிடக்கூடாது, நீங்கள் தொடர்ந்தும் கற்க வேண்டும், உங்களுக்கு முடியும், உங்களால் ஆற்றல் இருக்கின்றது, எனவே முதுமானி பட்டத்தையும் தொடர்ந்து நீங்கள் முன்னெடுத்து செல்லுங்கள் என்று அடிக்கடி அறிவுரை கூறியதன் விளைவாகத்தான் நான் கற்றேன் ஒழிய என் சுய முயற்சியில் அல்ல. அவரின் உந்துதல் தான் என் கல்வியின் முன்னேற்றத்தில் முக்கியமான காரணமாக இருந்தது. ஏணிப்படியாக அவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம். சரி, இதிலே உங்களுக்கு நல்ல பெறுவேறு, நல்ல தரத்திலே நீங்கள் சித்தி அடைந்தால் நிச்சயமாக உங்களை ஒரு விரிவுரையாளராக நாங்கள் சந்திக்கலாமா? விரிவுரையாக சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய ஆற்றலை நான் முதலில் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். என்னுடைய கருத்தின்படி நான் ஒரு விரிவுரையாளராக வர வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் என் மனதில் உதித்ததில்லை. குறிப்பாக நான் ஒரு சிறந்த எழுத்தாளராக வர வேண்டும், ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம், அதோடு மாத்திரமின்றி ஒரு சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணம் தான் என் மனதில் இருக்கின்றது. குறிப்பாக ஒரு சமுதாயத்தை மாற்றக்கூடிய வல்லமை ஆசிரியர்களுக்கு தான் உண்டு என்ற எண்ணம் இருப்பதன் காரணமாக நான் ஒரு சிறந்த ஆசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. சில வேளை ஆசிரியராக வர முடியாவிட்டாலும் கூட பகுதி நேர அடிப்படையில் கற்றல் செயலை நான் கட்டாயம் செய்து கொண்டிருப்பேன். உங்களை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். சரி, புரவலர் புத்தக பூங்காவின் 37வது வெளியீடாக ராகலை தயானியின் அக்கினியாய் வெளியே வா வெளிவந்திருக்கிறது. சரி, சிறுவயதிலேயே நீங்கள் எழுத தொடங்கி விட்டதாக சொன்னீர்கள் தயானி. இது இந்த புத்தகத்துக்காக எழுதப்பட்ட கவிதைகளின் தொகுப்பா அல்லது சிறுவயதிலேயே, சிறுவயது என்று சொல்லும்போது ஒரு பிரசுரத்துக்கு ஏற்ற கவிதையாக நீங்கள் தெரிவு செய்து எடுத்தீர்களா? இதில் குறிப்பிட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நான் சிறு வயதிலிருந்து எழுதிய கவிதைகள் எதுவுமே இதில் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக இந்த ஒரு வருட காலமாக, கடந்த 2015ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் என்று நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தற்போது இந்த புத்தகம் வெளியாக இருக்கின்ற ஒரு சிறு கிழமைகளுக்கு முன்பு வரை எழுதிய கவிதைகள் தான் இதில் அதிகமாக உள்ளடக்கியிருக்கின்றது. சிறு வயதிலே எழுதப்பட்ட கவிதைகளில் ஒரு சில கவிதைகள் இங்கே இணைக்கப்பட்டுள்ளது, ஆனால் பெரும்பாலான கவிதைகள் தவிர்க்கப்பட்டு. அக்கினியாய் வெளியே வா சுமார் எத்தனை கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு? 57 கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு. 57 கவிதைகள். போலி பூட்டு, நான் அனாதையா, நடமாடும் கைதி, விடியல், மின்சார ஒழுக்கு, இப்படி கூட்டவே மாட்டீங்களா, கூடி கூடி பேசுகிறீங்க, கூட்டி போட மாட்டேங்கிறீங்க, சம்பளத்தை கூட்டி போட மாட்டேங்கிறீங்க, கொழுந்து லொரி நிறைஞ்சிருக்கு, எங்கள் வறுமை வண்டி குறையலையே. நல்ல வரிகள். இப்போ உங்களுடைய படைப்புகள் எல்லாமே மலேகத்தை சார்ந்தவையாக இருக்கிறதா அல்லது உங்களுடைய சமுதாய பார்வை, சமூக பார்வையாக இருக்கிறதா அல்லது வேறு உள்ளடக்கங்களை கொண்டதா, வேறு கருவினை கொண்டதாகவும் அமைந்திருக்கிறதா? என்னுடைய அக்கினியாய் வெளியே வா கவிதை தொகுப்பில் பெரும்பாலான கவிதைகள் சமூக பார்வை கொண்ட கவிதைகளாகத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக பெண்ணியம், சிறுவர்கள், மலேக சமூகம் மற்றும் சிறு வயதில் காணப்படக்கூடிய சிறு வயதில் பெண்கள் எவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகின்றார்கள், அவர்களுடைய உளப்பாங்கு எவ்வாறு காணப்படும் என்ற ரீதியில் ஒரு சமூக கண்ணோட்டம் தான் கூடுதலான கவிதைகளை உள்ளடக்கி இருக்கின்றது. இயற்கை மற்றும் காதல் போன்ற உணர்வுகளுக்கு கவிதை தொகுப்பில் அதிகளவு இடத்தினை நான் கொடுக்கவில்லை. பொதுவாக இதில் காணப்படக்கூடிய கவிதைகள் சமூக நலன் சார்ப கவிதைகள் மாத்திரமின்றி ஒரு சமுதாயத்தின் விடியலை எவ்வாறு ஏற்படுத்துவது, குறிப்பாக சமூகத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் கூறிவிட்டால் அச்சமூகத்தில் இருந்து விடிவினை நம்மால் தேடிவிட முடியாது. எனவே சமுதாயத்தில் எவ்வாறான ஒரு விடியலை தேடலாம், அவ்வாறு ரீதியில் ஒரு புரட்சிகரமான விடயங்களை உள்ளடக்கிய வண்ணம் தான் அக்கினியாய் வெளியே வா கவிதை தொகுப்பு காணப்படுகின்றது. சரி, உங்களுடைய இந்த 57 கவிதைகளில் அக்கினியாய் வெளியே வா என்ற கவிதையை போது நான் எடுத்து வைத்திருக்கிறேன். சும்மா பார்க்கும்போது எனக்கு அது பிடித்திருக்கிறது. உங்களுடைய படைப்புகளில் ரொம்ப பிடித்தது, உங்களுடைய படைப்பு என்று சொல்லும்போது இந்த தொகுப்பிலே உங்களுக்கு ரொம்ப கவர்ந்தது அக்கினியாய் வெளியே வா. அதனால தான் அந்த தலைப்பை புத்தகத்துக்கு வைத்திருக்கிறீர்கள். சரி, நீங்களே இந்த கவிதையை பாடி காட்டுங்கள். கவிதையை சொல்லுங்கள், நாங்கள் ரசிக்க வேண்டும். அக்கினியாய் வெளியே வா, கருவில் இருக்கும் என் கண்ணே, உன் இரு கண்களையும் இறுக மூடிக்கொள். நீ பார்க்க வேண்டிய உலகம் இதுவல்ல மகளே,
கொழுந்து கொய்து வெடித்து போன என் விரலிடுக்கை பாராதே. மடங்கி போய் இடுப்புள் படிந்த கருத்த கரை பாராதே. பாதணியில் பதறி அடித்து ஓடியதில் சிதறிப்போன என் கால்நகத்தை பாராதே. பாதணியில் பதறி அடித்து ஓடியதில் சிதறிப்போன என் கால் நகத்தை பாராதே. போக வழியின்றி பொந்துகளிலும் சந்துகளிலும் தேடி தேடி சிறுநீர் கழிப்பதை பாராதே. போக வழியின்றி பொந்துகளிலும் சந்துகளிலும் தேடி தேடி சிறுநீர் கழிப்பதை பாராதே. கொட்டும் மழையில் குந்த இடமின்றே நனைந்த சோற்றை பிசைந்து உண்பதை பாராதே. கங்காணி திட்டுவதை பாராதே. கணக்கு பிள்ளை கடிவதை பாராதே. நீ பார்க்க வேண்டிய உலகம் இதுவல்ல மகளே. என்னோடு முடிந்து போகட்டும் இந்த எரியும் வாழ்க்கை. என்னோடு முடிந்து போகட்டும் இந்த எரியும் வாழ்க்கை. உன்னோடு தொடங்க வேண்டும் உன்னத வாழ்க்கை. கசடர கற்க வேண்டும் நீ. காலத்தில் பதிய வேண்டும் உன் புகழ். உலகம் போற்ற வேண்டும் உன்னை. உளமாற மகிழ வேண்டும் நான். பாழ்பட்ட வாழ்வை பாராதே மகளே. பாழ்பட்ட என் வாழ்வை பாராதே மகளே. தாளிட்டுக்கொள் தாளிட்டுக்கொள். தேயிலுக்குள் மாண்ட தலைமுறை என்னோடு முடங்கட்டும். மூடிக்கொள் உன் கண்களை. கனவு காண் கலாம் சொன்னதைப் போல. காத்திருக்கிறது உலகம். அக்கினியாய் வெளியே வா என் அக்கினி குஞ்சே. அக்கினியாய் வெளியே வா என் அக்கினி குஞ்சே. தயானி, வாழ்த்துக்கள். தயானி, உங்களுடைய பெற்றோர் பற்றி சொல்லுங்கள். அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள்? அதிகமாக இன்று இந்த இடத்தில் நான் வந்து கதைப்பதற்கு முழு காரணமாக இருந்தது என்னுடைய பெற்றோர்கள் என்று தான் சொல்லுவேன். குறிப்பாக நான் புழுதி படுக்கையிலிருந்து புறப்பட்டு வந்தவள் என்று சொல்லலாம். குறிப்பாக வறுமை என்றால் என்ன என்று என்னை பார்த்தாலே தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு வறுமையிலிருந்து படித்து வந்தவள் நான். குறிப்பாக லாம்பு வெளிச்சத்தில் இருந்து தான் எனது கல்வியினை நான் மேற்கொண்டேன். அவ்வாறான காலப்பகுதியில் எனது தாய் கூலி வேலை செய்து தான் என்னை படிக்க வைத்தாள். அப்போது கூலி வேலைக்கு சென்று வரும்போது எனக்கு பரீட்சைக்கு நான் எழுதி பார்க்க வேண்டும் என்பதற்காக தினமும் பிளிஸ்கப் தாள் தினமும் எனக்காக வாங்கி வருவாள். வாங்கி வந்து இரவு நான் படித்து கொண்டிருக்கும் வரை அவள் விழித்திருந்து எனக்காக காத்திருப்பாள். இன்று நான் இந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு வந்து முன் நிற்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய தாய் என்று தான் சொல்லுவேன். அதே போல தான் என்னுடைய தந்தையும் அவ்வாறு தான். கொழும்பிலே ஒரு இரும்பு கடையில் வேலை செய்கிறார். அவரும் குறிப்பாக விடுமுறை காலங்களில் வீட்டில் குறிப்பாக 16 வருடங்களாக எங்களுடைய தந்தையை பிரிந்து தான் வாழ்கின்றோம். நாங்கள் எல்லாம் உயர்ந்து மேலே செல்ல வேண்டும் என்ற காரணத்தின் காரணமாக அவர் அன்றிலிருந்து, அதாவது அந்த குடும்ப இயந்திரத்தை இயக்க வேண்டும் என்பதற்காக இயந்திரமாய் உழைத்து கொண்டிருக்கிறார் என் தந்தை. அவரும் எப்போதும் என்னுடைய குறைகளை அவர் குறைகளாகவே விட்டதில்லை. எவ்வாறாவது அதனை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக முழு மூச்சாக உழைத்துதான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்று சொல்லலாம். அதே மட்டுமன்றி என்னுடைய சகோதரர்கள் மற்றும் சகோதரர்கள் உங்களுக்கு? எனக்கு 4 சகோதரர்கள், 2 சகோதரிகள், மூத்த சகோதரிகள் 2, தங்கை, தம்பி 5, மொத்தமாக 7 பேரை கொண்ட ஒரு பெரிய குடும்பமாகவே எங்களுடைய குடும்பம் காணப்படுகின்றது. சரி, உங்களுடைய அக்காமார் உங்களளவுக்கு கற்றிருக்கிறார்களா? கல்வி ரீதியில் எனது குடும்பம் பெரிய அளவான அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டது என்று சொன்னாலும் என்னுடைய இலக்கிய பயணத்தில் நானாகவே எழும்பி மேல் வந்தேன் என்று தான் கூறலாம். குறிப்பாக நானாக வாசித்து, நானாக எழுதி, நானாக அவர்களிடம் வாசித்து காட்டுவேன். அவ்வாறு வாசித்து காட்டும் போது அவர்கள் அதற்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்தார்கள் என்றாலும் மறைமுகமாக எனது இலக்கிய பயணத்தில் அவர்களுடைய பங்களிப்பும் இருக்கின்றது என்றே கூறலாம். சரி, உங்களுடைய தம்பி தங்கை அவர்கள் என்ன கற்றுக்கொண்டிருக்கிறார்? தம்பி தங்கை இருவரும் உயர்தரத்தில் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தங்கை தற்போது உயர்தர கல்வியினை முடித்து விட்டு இருக்கிறார். பெருபேருக்காக காத்து கொண்டிருக்கிறார். கலைப்பிரிவு, இருவருமே கலைப்பிரிவில் தான் கற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அக்காமார் 3 பேருமே அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் சொல்ல வேண்டும். இப்போது நீங்கள் கூறிய பதில், உங்கள் தந்தை, நீங்கள் சொன்னீர்கள் இந்த குடும்ப இயந்திரத்தை இயக்குவதற்காக உங்களுடைய தந்தை இயந்திரமாக உழைத்து கொண்டிருக்கிறார் என்று. ஆனால் அவர் தான் பட்ட கஷ்டத்தை, உங்கள் தாயார் தான் பட்ட துன்பத்தை உங்களுடைய இந்த பதிலில் தொலைத்திருப்பார்கள் இல்லையா? காணாமல் போயிருக்கும். அவர்கள் பெரிதுவக்கும் சந்தர்ப்பம் இதுவாகத்தான் இருக்கும்.
சரி, அதே போல நீங்கள் இன்னும் ஒரு கட்டுரை தந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஏனைய, அதாவது நீங்கள் புத்தகமாக வெளியிட்டது தவிர எழுத்தாளராக வேண்டும், இலக்கியவாதியாக வேண்டும் என்பது உங்கள் விருப்பமாக இருப்பதால் நிறைய எழுதியிருக்கிறீர்கள். அதை பற்றி சொல்லுங்கள் தயானி. குறிப்பாக நான் கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து பத்திரிகைகளுக்கு செய்திகளை வெளியிட்டு வருகின்றேன். குறிப்பாக ஆரம்ப காலகட்டத்தில் அரசியல் சார்ந்த கட்டுரைகள் தான் அதிகமாக எழுதி வந்தாலும் கூட பிற்பட்ட காலத்தில் மலையக சமூகம் கட்டுரைகளையும் எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பின் போவதன் காரணமாக குடும்பங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் மற்றும் மலையகத்தில் ஆசிரியர் நியமனங்கள் எவ்வாறு அரசியலாக மாறுகின்றது, அத்தோடு மாத்திரமின்றி மலையகத்தில் பாடசாலை மாணவர்கள் இடைவிலகுவதற்கான காரணங்கள், மலையக பெண்கள் அனுபவிக்கும் கொடுமைகள், தற்போது மலையகத்தில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்ட போதும் கூட இன்றைய மலையக சூழலில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் இன்னும் பிரச்சனைகளை, சொல்லனா துயரங்களை அனுபவித்து வண்ணம் தான் இருக்கின்றார்கள். இதில் முக்கியமான ஒரு விடயத்தை இங்கே நான் கூறலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் எவ்வாறான, அதாவது தெரு ஓரங்களை துப்புரவு செய்பவர்களாக இருக்கட்டும், ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிபவர்களாக இருக்கட்டும், பல்வேறு மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான கழிவறை வசதிகள் காணப்படுகின்றது. ஆனால் இன்று இத்தனை 250-300 வருடங்களாக போகின்றது மலையக மக்கள் ஆனால் எந்த ஒரு பெருந்தோட்ட தொழிலும் கழிப்பறை வசதிகள் காணப்படவில்லை. இதனால் அந்த தொழிலாளர்கள் எவ்வாறான பிரச்சனைகளை முகம் கொடுக்கின்றார்கள் என்பதை நான் என் கண் முன்னாலே பார்த்திருக்கின்றேன். எனவே இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் விடிவு பெற வேண்டும் என்பதே எனது, அதாவது சம்பள பிரச்சனை இருக்கின்றது மற்றும் ஏனைய இன்னொரு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமாக தேவையான ஒரு விடயம் கூட அங்கு இல்லை. இது உண்மையில் கவலை தரக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. சரி, உங்களுடைய மன ஆதங்கள் நிச்சயமாக எழுத்தாக வெளிவந்திருக்கிறது, வெளிவரும். நாங்கள் ஏற்கனவே அக்கினி குஞ்சாக புறப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னோம். அதை மெய்ப்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. இந்த நூல் நக்கீரம், இது ஒரு கல்லூரி வெளியீடாக வந்திருக்கிறது. இதிலே உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. இலங்கை அரசியலில் பெண் பிரதிநிதித்துவத்தினை அதிகரிப்பதற்கான யோசனைகளும் சவால்களும் என்ற தலைப்பிலே நீங்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறீர்கள். இவர்களுடைய சந்திப்பு எப்படி இடம்பெற்றது? குறிப்பாக இது இந்த விடயம் எனது நண்பர் ஒருவரின் மூலமாகத்தான் இந்த இதழுக்கு ஒரு கட்டுரை எழுதுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஏற்பட்டது. அவர் வவுனியா தமிழ் மாமன்றத்தின் உறுப்பினராக இருக்கின்றார். கஜன் அவருடைய பெயர். அவர்தான் எனக்கு இந்த கட்டுரையை எழுதுவதற்கான சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொடுத்தார். இது மாத்திரமின்றி பல்வேறு இதழ்களில் நான் நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். குறிப்பாக வெண்சங்கு, வவுனியாவில் வெளியாகி வருகின்ற வெண்சங்கு இதழுக்கு என்னுடைய கட்டுரை எழுதியிருக்கின்றேன். அதில் 2 கட்டுரைகள் எழுதியிருக்கின்றேன். அதில் ஒன்று இலங்கையின் வெளிநாட்டு கொள்கையின் வரலாறு அப்படின்ட்டும், அரசியலில் பெண்கள் என்ற தலைப்பிலும் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். அது மாத்திரமன்றி தென்னிந்தியாவில் வளரி என்ற இதழில் என்னுடைய கவிதை ஒன்று பிரசுரமாயிருக்கின்றது. அந்த கவிதை இந்த கவிதை தொகுப்பிலும் உள்ளடக்கப்பட்டுள்ளது என்பது இங்கு. அந்த வளரி எதை சொல்கிறது? வளரி அந்த மாட மாளிகை என்ற தலைப்பில் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றேன். வளரி என்கின்ற சஞ்சிகையில் வெளிவந்திருக்கிறது. மாட மாளிகை என்ற கவிதையான உங்களுடைய கவிதை. அது மாத்திரமின்றி பத்திரிகைகளுக்கும் தொடர்ந்தும் கவிதைகளை எழுதி வருகின்றேன். சரி, உங்களுடைய இந்த பயணத்திலே நீங்கள் இன்னும் என்னென்ன சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தயானி? குறிப்பாக ஏட்டுக்கல்வியோடு நின்றுவிடக் கூடாது என்பதே என்னுடைய கருத்து. குறிப்பாக எழுதுவதோடு மாத்திரமின்றி சமூகம் சார் சிந்தனை அடிப்படையில் சமூக சேவைகளையும் செய்ய வேண்டும், சமூக சீர்திருத்தங்கள், கல்வி ரீதியான மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கின்றது. அதற்கான ஆரம்ப கட்ட முயற்சிகளையும் நானும் எனது சக நண்பர்களும் மேற்கொண்டு வருகின்றோம். குறிப்பாக அண்மையில் ராகலை தமிழ் மகாவித்யாலயத்தில் கல்வி ரீதியான ஒரு உளவியல் உங்கள் பாடசாலையிலேயே ஆரம்பித்து விட்டோம். கல்வி ரீதியாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற அடிப்படையில் கல்வி கற்ற சமூக புத்திஜீவிகள் இணைந்து ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி உளவியல் மட்டத்தில் மலையக மாணவர்களுக்கு எவ்வாறான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், கருத்தரங்குகளை மேற்கொள்ளலாம் என்ற ரீதியான விடயங்களை மேற்கொண்டு வருகின்றோம்.
பாராட்டவும் வரவேற்கவும் வேண்டிய விடயம் இது. ஏனென்றால் எழுதுவதோடு நின்று விடாமல் நீங்கள் அதை செயல்படுத்தியும் காட்டுகிறீர்கள். வரவேற்கத்தக்க விடயம். இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக உங்கள் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற தருணம், அவர்களுக்கு, இளையவர்களுக்கு நீங்கள் ராகலை தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு இப்படி ஒன்றை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதே போல நீங்கள் ஆரம்ப கல்வியை கற்றதாக சொன்னீர்கள். அந்த பாடசாலைகளுக்கும் நீங்கள் இது மாதிரியான உயர்வுகளை பெறுவதற்கான வழிவகைகளை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற இளையவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? இளையவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக மலையக மக்களுக்கு, மலையக மாணவர்கள், மலையகத்தில் விடிவு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் கல்வியாலே முடியும். மாற்றம் கொண்ட மலையகத்துக்கான திறவுகோல் கல்வியே. என்னை பொறுத்தவரை மலையக மாணவர்கள், மலையகம் என்று சொன்னால் அடிமை, அரை அடிமை என்ற ரீதியான விடயங்கள் முடிந்து நவீன அடிமை என்ற ஒரு நிலைக்கு இன்றைய மலையக மக்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். மக்கள் என்ற குவலயத்துக்குள் மாணவர்களும் உள்ளடக்கப்படுவார்கள். எனவே மலையக ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் கல்வியாலே முடியும். ஆகவே ஒவ்வொருவரும் எமது சமுதாயம், எமது உணர்வு என்ற ரீதியில் மலையகம் சார்பாக சிந்தித்து செயற்பட்டால் என்றோ ஒரு நாள் நாங்களும் இந்நாட்டின் சக பிரஜைகளை போன்ற சகலரை போல ஒரு சம அந்தஸ்து கொண்ட மக்களாக வாழ முடியும் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்களுடைய நியாயமான விருப்பங்கள், உயரிய எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மிக்க நன்றி தயானி, எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. நன்றி, வணக்கம். தயானி இளம் புயலாக புறப்பட்டிருக்கும் ஒரு படைப்பாளி, கல்வியாளர் என்று சொல்ல வேண்டும். தயானி இன்று பட்டறைக்கு வந்து தன்னுடைய அனுபவங்களை, பட்டறிவை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். அவருக்கு நன்றி கூறி வழி அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் அடுத்த அம்சத்துக்கு செல்வோம். அதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்வோம். தொழில் தந்த குறுந்திரைப்படம் உங்களை மகிழ்வித்திருக்கும். அதைத் தொடர்ந்து இடைவேளைக்கு பின் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கிறோம். இனி உங்களை அழைப்பது நூலகம். நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனை போல். இன்று உங்களுக்கு நூலை அறிமுகப்படுத்த நூலகம் அழைக்கிறார் மேமன் கவி. போகலாமா நூலகத்துக்கு? நாம் பேச போகின்ற நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். சிங்கள இலக்கியம், அதாவது நாம் தமிழ் இலங்கையிலே நாம் 3 மொழியில் இங்கே நிலவுகின்றன. அந்த 3 மொழி இலக்கியங்களில் பல நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதிலே குறிப்பாக இந்த மொழிபெயர்ப்பு துறையை பொறுத்தவரையில் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு தேவையும் அதே நேரத்தில் மிக பரவலாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் சிங்கள இலக்கியத்தை பற்றி நாம் சமீப காலமாக சிங்களத்திலிருந்து தமிழிலும், தமிழிலிருந்து சிங்களத்துக்கு மொழிபெயர்க்கின்ற முயற்சிகள் பல்வேறு பரவலாக ஏற்பட்டு கொண்டிருக்கு. அது இலக்கியங்களை மொழிபெயர்க்கின்ற போதுதான் இந்த பரஸ்பர வாழ்வியலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அந்த வகையில் சமீபத்தில் வெளிவந்த ஒரு மிக முக்கியமான நூல் தான் சிங்கள எழுத்தாளர் கே ஜெயதிலக் அவர்களுடைய சிறுகதைகளின் மொழிபெயர்ப்பு நூல். இதை மொழிபெயர்த்திருக்கிற மாவல்நிலை MM மன்சூர் அவர்கள். உண்மையிலே கே ஜெயதிலக்கை பொறுத்தவரையிலே சிங்கள இலக்கியம் என்பது மார்ட்டின் விக்ரமசிங்கவுடைய தொடக்கம். அவர் ஒரு நவீன இலக்கியத்துக்கு வித்திட்டவர். அவர் வழியாக வந்து கே ஜெயதிலக்க போன்றவர்கள் மிக முக்கியமான பங்களிப்பு செய்திருக்கார். ஜெயதிலக்கை பொறுத்தவரை அவருடைய சிறுகதைகள், அவர் ஆற்றுகின்ற அந்த சிறுகதையின் மூலம் அவர் பேசுகின்ற விஷயங்கள் உண்மையிலே இலங்கை வாழ்க்கை முறைமை, அது சிங்கள மக்களாக இருக்க அவருடைய வாழ்வியல் எமக்கு தெரிவிப்பதற்கான ஒரு நல்ல பணியாக அமைகிறது. இந்த வகையிலே முக்கியமாக இந்த நூல் கொடகை வெளியீடாக வெளிவந்திருக்கிறது. அந்த நூலிலே முக்கியமான ஒரு விஷயமாக சொல்ல வேண்டும் என்றால், அவருடைய இந்த சிறுகதைகளுக்கு ஒரு அர்த்தமாக நமக்கு புரியக்கூடிய விதத்திலே நல்ல மொழிபெயர்ப்பு முறைமையிலே அவர் அதை செய்திருக்கார். இந்த கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிராமிய வாழ்க்கையில் சிங்கள மக்களுடைய வாழ்விலே எவ்வாறு புரிந்து கொள்வதற்கு, உண்மையிலே இந்த வெறுமனே இந்த அவருடைய சிறுகதைகளுக்கு அவருடைய சிங்கள மக்களுடைய வாழ்வியல் என்பதற்கு அப்பால் சிங்கள இலக்கியத்தினுடைய வளர்ச்சி கட்டம் எவ்வாறு நகர்ந்திருக்கிறது என்பதை இந்த கதைகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வெறுமனே ஒரு வாழ்வியலை வெறும் அது அர்த்தத்தோடு மொழிபெயர்த்து விடாமல் அதன் கலாச்சார விளிம்பியங்களை அவர்களாக, ஏனென்றால் சிங்கள மக்களுடைய வாழ்வியலை அவர்களுடைய பிரச்சனைகளை
புரிந்து கொள்வதற்கு இத்தகைய மொழிபெயர்ப்பு நூல்கள் அவசியமாகின்றன. அந்த வகையிலே மன்சூர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிற இந்த கே ஜெயதலன் என்ற சிறுகதை தொகுப்பிலே அவருடைய பல்வேறு சிங்கள சிறுகதை தொகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் அதில் அமைந்திருக்கின்றன. இந்த கதைகளிலே நீங்கள் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமான உண்மையிலே இந்த தேர்வு என்பது என்னென்னா ஒரே பாணியானது ஒரே காலகட்டத்தில் எழுதப்பட்டவை அல்ல. ஆகவே பல்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டவை ஒவ்வொரு காலகட்டத்தையும் அவருடைய கே ஜெயதிலகனுடைய போக்கு அவருடைய மாற்றங்களை பற்றியெல்லாம் இந்த கதைகள் இதிலே சொல்லப்படுகின்றன. அவர் ஒவ்வொரு கதையிலும் ஒரு ஆய்வுத்தன்மை இருக்கும் என்று சொல்லப்படும். இதுக்கு முன்னுரை வழங்கிய ஹேமச்சந்திர பத்திரன் அவர் கூறியது போல் இதுக்குள்ள ஒரு ஆய்வுத்தன்மை இருக்கும். அவருடைய வாழ்வில் ஒரு 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 முழுமையான சிறுகதை என்ற ஒரு சிறு உருவத்துக்குள் அந்த விஷயத்தை அவர் மிக அழகாக சொல்லியிருப்பார். அந்த வகையிலே இந்த கதை தொகுப்பு மிக முக்கியமான இவருடைய கதைகள் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் மொழிபெயர்ப்பாளர் சொல்வார். அதாவது கிராமிய மனன் கவனம் அவரது சிறுகளை படிக்கும்போது நாமும் அக்கதை பாத்திரங்களுடன் ஒன்றிணைந்து தன்மையை எம்மை அறியாமல் ஏற்படுகின்றது. அந்த வகை ஒரு மிக முக்கியம். அவருடைய ஒவ்வொரு பாத்திரத்தில் அந்த கதைகளில் பட்டி என்ற கதை இருக்கிறது. அந்த கதையை நீங்கள் படித்து பார்த்தால் உண்மையில் அங்கே ஒரு வாழ்வு சூழலிலே அதற்குரிய தகவல்கள் எல்லாமே அதிலிருந்து அந்த கதையின் நூடாக வெளிவரும். மிக முக்கியமானது அவர்கள் பெண் பார்வையிலே நாம் ஜெயதிலகர கதைகளை பார்க்கும்போது அன்றைய கிராமிய வாழ்விலே அந்த சிங்கள சமூக வாழ்வியலில் பெண்களுடைய நிலைப்பாடு அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் அழகாக அதில் சொல்லியிருப்பார். ஸோ இது ஒரு முக்கியமான அதாவது சிங்கள இலக்கியத்தினுடைய வரலாறை எடுத்துக்கொண்டால் அந்த நவீன சிறுகதை அல்ல சிறுகதையுடைய அந்த போக்குகளுக்கு பல்வேறு பாணியான கதைகள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அந்த மார்ட்டின் விக்ரமசிங்க தொடக்கி வைத்த அந்த பாணியிலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு இந்த சிங்கள சிறுகதை போக்கை கொண்டு சென்றவர்கள் கே ஜெயதிலகன் மிக முக்கியமான. இவருடைய எல்லா கதைகளிலுமே ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரம் இருக்கும். அந்த பெண்ணுடைய பங்கு மிக முக்கியமான ஒரு பிரதான பாத்திரமாக கூட வந்து சேரும். அந்த வகையிலே அன்றைய வாழ்வியலில் இந்த கிராமிய வாழ்வியலில் இந்த பெண்களுடைய பங்கு அல்லது அவர்கள் தலைமைத்துவம் என்பதை விட அவர் முக்கியத்துவம் என்பது மிக முக்கியமாக தெரியலாம். மொழிபெயர்ப்பாளர் மன்சூருடைய இந்த மொழிபெயர்ப்பின் காரணமாக ஒரு இலகுபடுத்தப்பட்ட உண்மையிலே மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது ஒரு கலைப்படைப்பை மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் அந்த மூலப்பிரதியில் இருந்த உயிர்ப்பு துடிப்பு எல்லாம் இழக்கக்கூடிய ஒரு ஆபத்தும் இருக்கின்றது. ஆனால் அதை கடந்து அதை காப்பாற்றி எவ்வாறு அந்த படைப்பில் அந்த உயிர்ப்பை துடிப்பை கொண்டு வருவது என்பது ஒரு மொழிபெயர்ப்பாளனுடைய மிகப்பெரிய சவால். இந்த வகையிலே மன்சூர் போன்றவர்கள் இதை சிறப்பாக மிக கடின உழைப்போடு செய்திருக்கிறார். இந்த நூல் பல விருதுகளையும் பெற்றது. துறைவியுடைய சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருதையும் பெற்றது. அத்தோடு கொடகை சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான விருதையும் பெற்றது. சாகித்ய விழாவிலே இறுதி சுற்றுக்கும் இது தெரிவு செய்யப்பட்டது. இவ்வாறு பல நிலையிலே உண்மையிலே ஜெயதிலக மேலும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். இன்னும் அவருடைய படைப்புகள் அவருடைய ஆக்கங்கள் மொழிபெயர்க்கப்பட்டால்தான் உதிரியாக உண்மையிலே இலங்கையிலே ஜெயதிலகவை அதிகமாக மொழிபெயர்த்தவர் மன்சூர் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த வகையிலே அவருடைய இந்த கதைகளை ஒரு பார்வையில் பார்க்கின்ற போது சிங்கள இலக்கியத்தினுடைய வளர்ச்சி போக்கில் எவ்வாறு மனிதர்கள் இருப்புகள் அந்த கிராமிய வாழ்வு அதை நகரமயப்படுத்துறது என்பதுக்கு பிறகு வருவது. உண்மையிலே கிராமிய மார்ட்டின் விக்ரமசிங்கனுடைய கம்பெரலையே கிராம பிறல் ஒன்று எவ்வாறு நகரமயப்படுத்தப்பட்டு கொண்டு என்று சொன்னால் அவருடைய கலை அந்த அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு நகரத்தினுடைய கிராமத்துடைய ஊடாட்டத்தில் ஏற்படுகின்ற மனித விளிம்பியங்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் எல்லாம் இந்த ஜெயதிலக பேசியிருப்பார். இந்த வகையிலே இந்த ஜெயதிலக அவர்களுடைய இந்த கதைகளில் முழு பூர்ணத்துவமான ஒரு பார்வை இந்த கதைகளில் நமக்கு கிடைக்காவிட்டாலும், ஏனென்றால் எல்லா படைப்புகளும் ஜெயதிலக அவருடைய படைப்பை ஒரு சேர நாம் இதில் கிடைக்காவிட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளின் மூலம் அவருடைய பல்வேறு பார்வைகள் பல்வேறு சிந்தனைகள் இதிலே நமக்கு தெரிகின்றன. அந்த வகையிலே இந்த கதைகளை நாம் மிகவும் கட்டாயமாக உண்மையிலே சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு முயற்சிகளின் பயன்பாடு என்னவென்றால் பரஸ்பர சமூகத்தினுடைய வாழ்வியலை புரிந்து கொள்வதற்கான ஒரு மிக முக்கிய நல்ல தருணங்களாக அமையும். இன்று நான் கூறியது போல் சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் மூலம் அதில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியவைகள் மிக முக்கியமான இந்த முன்னோடி எழுத்தாளர்களை நாம் முதலாக பரிந்துரை பண்ண வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆரம்பத்தை தெரிந்து கொண்டால்தான் அதனுடைய இன்றைய வளர்ச்சியை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் மார்ட்டின் விக்ரமசிங்க மற்றும் ஜேபி ஜெயநாயக்கா போன்ற பலவருடைய படைப்புகள் இங்கு நமக்கு தமிழில் இன்னும் வர வேண்டும். ஜெயதிலகனுடைய படைப்புகளும் இன்னும் பூரணமாக வர வேண்டும். அப்படி வரும்போது தான் மேலும் அவரை பற்றிய
தெளிவை அல்லது அவரை பற்றிய அறிதலை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் மன்சூர் அவருடைய இந்த முயற்சி, மொழிபெயர்ப்பு முயற்சி பாராட்டத்தக்க ஒரு அம்சம். இதை மேலும் வளர்வதற்கு இந்த கதைகள் அவர் உண்மையிலே அவர் மன்சூரும் ஒரு சிறந்த படைப்பாளி, அவரும் ஒரு சிறுவர் இலக்கியம் படைத்திருக்கிறார். அதிகமாக அவர் மொழிபெயர்ப்பிலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார், கட்டுரைகளையும் எழுதி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர் பரவலாக இந்த ஜெயதிலகையின் கதைகளிலே அதிகமான கவனத்தை செலுத்தி இந்த நூலை நமக்கு தயாரித்து தந்திருக்கிறார். அந்த வகையில் மேலும் இவர் தன்னுடைய முயற்சிகளை பரவலாக்க வேண்டும். அதன் மூலம் இந்த சிங்கள இலக்கியத்தினுடைய வளர்ச்சி, அது ஏற்பட்டிருக்க மாற்றங்களை பிரதிநிதித்துவம் பண்ணுற படைப்புகளை அவர் தேர்வு செய்து அந்த மொழிபெயர்ப்பு முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த மொழிபெயர்ப்பின் மூலம் நமக்கு இந்த ஈழத்து இலக்கியம் என்று சொல்லுகின்ற ஒரு புது தளத்திலே சிங்கள இலக்கியத்தை உள்ளடக்கிய பார்வை ஒன்று நமக்கு கிட்டக்கூடியதாக இருக்கும் என்று நான் ஒரு உறுதியாக நம்பலாம். அது எதிர்காலத்திலே இந்த முயற்சிகள் வெற்றி பெற இத்தகைய ஒரு பணியை இன்னும் பரவலாக்கப்பட வேண்டும் என்று கூறி, உண்மையிலே இந்த நூலக பகுதியிலே நாம் முடிந்த அளவு ஒரு சிறந்த நூல்களையும் தேர்ந்தெடுத்து நாம் இங்கே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். மேலும் பல நூல்கள் வருகின்ற குறிப்பிட்ட நேரம் நமக்கு இருப்பதனால் ஒரு நூலை பற்றி தான் விரிவாக பேசலாம். ஆகவே எதிர்காலத்திலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் வருகின்ற இந்த நூல்கள் எல்லாவற்றையும் நாம் ஏதோ ஒரு வகையில் சிறு குறிப்பின் மூலமாக அறிமுகப்படுத்த வேண்டும் எண்ணம் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து இந்த நூலகத்திலே உங்களுடைய நூல்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். ஆகவே வசந்தம் தொலைக்காட்சி விலாசத்திற்கு நீங்கள் வெளியிடும் நூல்களின் ஒவ்வொரு பிரதியை அனுப்பி வைத்தால் நாங்கள் அதை பற்றி உங்களை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு உற்சாகப்படுத்தும் வகையில் நாங்கள் சில பணிகளை மேற்கொள்ளலாம் என கூறி, இந்த நூலகத்தின் நூலாக நாம் பேசுகின்ற படைப்புகள் நிச்சயமாக தேடி படிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதன் மூலம்தான் இந்த வாசிப்பு பழக்கம் என்பதற்கு அப்பால் ஈழத்து இலக்கியம் அது பல்வேறு போக்குகள் இருக்கின்றது. சிறுகதை, நாவல் என்று மட்டுமல்ல, வேறு கட்டுரை தொகுப்புகள், வேறு ஆய்வுகள் எல்லாம் நாம் இதை இங்கு அறிமுகப்படுத்த முயற்சிக்கிறோம். அந்த வகையில் இது இன்றைய ஜெயதிலக இவனுடைய சிறுகதை மொழிபெயர்த்த பட்டி என்ற அந்த கதை தொகுப்பு மிக முக்கியமானது என கூறி அடுத்த நூலகத்தில் சந்திப்போம். நூல் அறிமுகத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.